தேவனாகியும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலையை பார்த்து விசுவாசம் இருந்தால் பேச கற்றுக்கணும். வாட் எவர் இஸ் இம்பாசிபிள் பிஃபோர் யூ, உங்களுக்கு முன்பதாக நடக்காது என்று எது இருக்கிறதோ அதற்கு தைரியமாய் பேசுகிற விசுவாசம் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஒருவர் வர்கீஸ் என்று சொல்லி, அவருக்கு பிறந்த இது மூல வளர்ச்சி இல்லாமல் பிறந்துச்சு. ஸ்கூலில் கொண்டு போய் விட்றாரு. ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் அது எப்போ பார்த்தாலும் அழுதுன்னு இருக்கு, இந்த குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டின்னு போயிடுங்க, வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுங்க என்று சொல்லுகிற நிலைமையில அந்த குழந்தை இருந்ததான். இவர் நைட்டானால் கையை வச்சு பிள்ளையை ஜாம் பண்ணிட்டு பேசுவார். அந்த புக்கு கூட இருக்குது. அவர் குழந்தை மேலே கையை வச்சுட்டு இந்த குழந்தை இப்படி இருக்கும், இந்த குழந்தை இப்படி வளரும், இந்த குழந்தைன்ட்டு he spoke God's word. அவர் அவங்க மனைவியும் கையை வச்சு டெய்லியும் பேசுவாங்களாம். ஒரு நாள் ஸ்கூலில் விட்டுட்டாரு. இவருக்கு ஒரே மனசு படப்படன்னு இருக்கிறது. ஸ்கூல்லேருந்து ஃபோன் வரும், கூட்டின்னு போயிடுங்க சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய முறை வார்ன் பண்ணிட்டாங்க, அடுத்த முறை பிள்ளை அழுதுச்சுன்னா அப்படி என்று சொல்லிட்டாங்களே என்று. ஆனால் அன்றைக்கி பார்த்தா ஃபோனே வரல. இவர் ஈவினிங் பிள்ளைய கூப்பிடலான்னு போனால் டெய்லியும் அழுது கொண்டே வருகிற அந்த குழந்தை அன்னைக்கு வரும்பொழுது சிரிச்சு கொண்டே வருகிறார், சந்தோஷமாய் வருகிறது. இவருக்கே ஒரே மன மகிழ்ச்சி. அவர் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாரு, அந்த பிள்ளை அந்த ஸ்கூலில் படிக்கிற நாளெல்லாம் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு இயர்லேயும் ஃபஸ்ட்டு ரேங்கில் இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூல வளர்ச்சி இல்லை, மருத்துவங்க சொல்லிட்டாங்க, பார்க்குற ஜனங்க சொல்லிட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பேச 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 வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை அதனுடைய வேலையை செய்யாமல் திரும்பாது. இங்கே சொல்லப்படுகிறது பாருங்க, மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னைக்கு பேசுங்க, என்ன பேசுங்க, எல்லாம் இந்த ஆளால் வந்தது. இன்றைக்கி அப்போ தான் என்ன பண்ணுகிறோம், பேசுனுக்கிறோம். என்னை எங்கே கேட்டாங்க தெரியுமா, எப்படி இருந்திருக்க வேண்டியவன். ஜப்பானில் ஈஜி மண்டாய் கேட்டார், ஆமாம். அமெரிக்காவில் பைடன் கேட்டார். எல்லாம் விட்டுட்டு இங்கே திருவள்ளூரில் வந்து குப்பை கொட்டினுக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் பேசுங்க. உங்கள் கணவரை பார்த்து பேசுங்க. அவருக்கு முன்னாடியே பேசின்னு இருக்காதீங்க, அப்புறம் பலார்னு விழும். நீங்கள் பேசுங்க. ஆனால் என் கணவர் இனி குடிக்க மாட்டார், இயேசுவின் நாமத்தினால் நல்லா ஊழியம் செய்வார், இயேசுவின் நாமத்தினால் அவருக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது, இயேசுவின் நாமத்தினால் அந்த வேலையில் உயர்வு கிடைக்க போகுது, இயேசுவின் நாமத்தினால். நீங்கள் பேசுங்க 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 பேசுங்க. அந்த பேச்சு, அந்த வார்த்தை அவ்வளவு பவர்ஃபுல். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நாவின் அதிகாரத்திலே நாவின் அதிகாரத்திலே ஜீவனையும் மரணத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதில் எதை விரும்புகிறானோ அவன் அதன் கனியை புசிப்பான். மரணம் வேணும்னா மரணம் நடக்கும், ஜீவன் வேணும்னா ஜீவன் உண்டாகும். ஆனால் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சேன்னா, வாழ்க்கை இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் ஒஸ்ட்டாக தான் போகுது. ஏன்னா பேசினே இருக்கிறோம், நம்ம லோடு ஏற்றினே இருக்கிறோம். ஏற்ற இன்னும் அது என்ன பண்ண போகுது, கீழே போகுது. ஆனால் பார்த்து சொல்லுங்க, மலையே சமுத்திரத்திற்கு போ, இயேசுவின் நாமத்தினால சமுத்திரத்திற்கு போ. உனக்கு இங்கே இடம் இல்லை, போ இயேசுவின் நாமத்தினால. As you speak, so shall it be.